சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஸ்பிரிச்சுவல் வாரியர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அணில் குஞ்சுகள், அது இதுன்னு பல பேரில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பேசுகிறாங்க. சங்கீதா அவங்க பாவம், அவங்கள வந்து கொச்சைப்படுத்தி பேசுறது, அசிங்கப்படுத்தி பேசுறது, தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலம் சார். அதாவது யாருமே இப்படி பேச மாட்டாங்க. தன் மனைவி, உங்களுக்கு யோசனை வேண்டாமா சார்? உங்களுக்கு 2 குழந்தைங்களை பெற்று கொடுத்துருக்குறாங்க. உங்க மனைவி, நீங்க தாலி கட்டின மனைவி, அவங்கள அசிங்கமா மற்றவங்க பேசும்போது அதை நீங்க ஒரு வார்த்தை தட்டி கேட்க வேணாமா? விஜய் நீ பேரு, பணம், காசு, புகழ், அரசியல் செல்வாக்கு என்ன வேணா சம்பாதிக்கலாம் சார். ரத்த மகன், உங்களுடைய ரத்தம், அந்த பையனே பார்த்தீங்கன்னா உங்களை அன்ஃபாலோ பண்ணிட்டு போறான். உலகமே உங்களை கொண்டாடுது, உலகமே உங்களை வந்து தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. நீங்க எவ்வளவு பெரிய உயரம், உச்சம், செல்வம், பணம் எல்லாம் இருக்கு. என்ன பிரயோஜனம் சார்? என்ன பிரயோஜனம்? உங்க மகனுக்கு தான் நீங்க ஹீரோவா இருந்திருக்கணும். அந்த மகனுக்கு நீங்க ஹீரோவா இல்லை. உங்க மகன் உங்களை ஜீரோவா நினைக்கிறான். இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு, மிகப்பெரிய கேவலம். விஜயை பார்த்து யார் என்ன சொன்னாலும் விமர்சனம் பண்றது. பாத்தீங்களா, ஒரு பொண்ணு பேசியிருக்கு, நான் தங்கச்சியாகவும் இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், அக்காவும் தங்கச்சி சகோதர உறவுனா தேவைப்பட்டா பொண்டாட்டியா இருப்போம்னா, அப்ப எல்லாரையும் நீங்க கலங்கப்படுத்துறீங்க, எல்லாரையும் நீங்க கொச்சப்படுத்துறீங்க, எல்லாரையும் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 2 தினங்களுக்கு முன்னாடி விஜய் அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டதை தொடர்ந்து விஜய் ரசிகர்கள்லாம் சங்கீதாவை சோசியல் மீடியாவில் ரொம்பவே கொச்சையாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தைகளை சொல்லக்கூட முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப கொச்சையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் இன்றைக்கு மாதர் சங்கத்திலேருந்து ஒரு கண்டன அறிக்கை வெளியாக இருக்குது. அவங்க லீகலாக ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க, அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் விஜய் ரசிகர்கள்லாம் இப்படி பேசுகிறத விஜயை கண்டிப்பாக கண்டிக்கணும். விஜய் அப்படி கண்டிக்கலைன்னா அவருமே இந்த கருத்துக்கள்லாம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? உங்களோட பார்வையிட்ட சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சங்கீதா வந்து உண்மையாலுமே விஜய் வந்து நேசித்து காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28 வருஷம் ஆச்சு. 99 திருமணமாகி இன்றைக்கி வந்து 2026 இருக்கோம். 28 வருஷமாக பார்த்தீங்கன்னா விஜயோட வந்து மனைவியாக வாழ்ந்துருக்கிறாங்க. வந்து சஞ்சய்னு ஒரு பையன், ஒரு பொண்ணு சாஷான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை, அவங்க குடும்ப பிரச்சனை தான், அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தான். அந்த பிரச்சனைக்கு அது ஒரு நடிகை தான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க, விவாகரத்து கேட்டிருக்காங்க. அதாவது இது கொடுமை சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சங்கீதா 2 பேரும் நீலாங்கரை வீட்டில் தான் இருக்காங்க. விஜய் வந்து தனி வாசல் வச்சு கீழ் வீட்டில் தனியாக வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. சங்கீதாவுக்கு அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கே அனுமதி கிடையாது. அதாவது மேல் வீட்டில் பார்த்தீங்கன்னா தனி வழி, சங்கீதாக்கு தனி வழி. அங்கே தனியாக சமையல் ஆட்களை வச்சுட்டு, வேலையாட்களை வச்சுட்டு அவங்க சமைச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அவங்க தனியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எங்கேயாவது நடக்குமா? கிட்டத்தட்ட ஒரு நேசித்து ஒரு கணவனை நம்பி, ஒரு ஆண்மகனை நம்பி பார்த்தீங்கன்னா அவங்க லண்டன் சிட்டிசன், அவங்க இங்கே வந்து அவன் நம்பி வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பச்சை துரோகம். உண்மையால சொல்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய துரோகம். அதாவது மனைவி உயிரோடு இருக்கும்போது அவங்க வெளிப்படுத்துகிற விதங்கள் பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேறு ஒரு நடிகையோட வந்து திருமணத்தை மீறின பந்தத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நடிகையோட வெளிநாடுகளுக்கு போகிறது, அங்கே ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த ஃபோட்டோக்களை வந்து அந்த நடிகை வந்து அவங்களுடைய சோசியல் மீடியாவில் வந்து பகிரங்கமாக வெளியிடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திடுச்சு, பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரிய காயப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே பாருங்களேன், கட்டின பொண்டாட்டி வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி வேற ஒரு நடிகையோட வந்து போட்டோஸ் வந்து வெளியிடும் போது யாரா இருந்தாலும் அது காயப்படுத்த தான் செய்யும், யாருக்குமே அது வந்து வலிக்க தான் செய்யும். அந்த மாதிரி அவங்க வந்து இதை பொறுத்து பார்த்துட்டு வேற வழியே இல்லாம இனிமே வந்து இதுக்கு நடுவில் பல சமரசங்களும் நடந்திருக்கு, பல விதமான பேச்சுவார்த்தைகளும் நடந்திருக்கு. எதுவுமே வந்து சரி வரல அப்படின்னும் போது அவங்களுக்கு அடுத்து நீ கடைசி முடிவு. இந்த மாதிரி குடும்ப வழக்கு எப்பவுமே என்னன்னா சார், முதல்ல வந்து குடும்பத்தில் உள்ளவங்க பேசுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு S.A. சந்திரசேகர், சோபா பேசியிருப்பாங்க. அவங்க அதாவது சங்கீதாவோட அம்மா அப்பா பேசியிருப்பாங்க, உறவினர்கள் பேசியிருப்பாங்க, காமன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நண்பர்கள் பேசியிருப்பாங்க, முக்கியமான ஆட்கள் பேசியிருப்பாங்க, அப்புறம் சட்ட வல்லுநர்கள் வந்து பேசியிருப்பாங்க. எதுவுமே நடக்கலை, இனிமே எதுவுமே நடக்காது, இதுக்கு தீர்வே இல்லை, இனி நீதிமன்றத்துக்கு தான் போகணும் அப்படின்னும் போது அது கடைசி ஆயுதமாக தான் இந்த மாதிரி விவாகரத்து வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வரும். அப்படிதான் வந்து கடைசி ஆயுதமாக வந்து அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க.
சட்டப்படி வந்து விவாகரத்து கேட்டிருக்காங்க. அவங்க விவாகரத்து மனுவில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் எங்கேயும் பெருசாக வந்து குற்றம் சொல்லியும் வந்து தப்பாக ஒன்றும் மோசமான ஆளுன்னு அவங்க வந்து எங்கேயும் குறிப்பிடல. சில விஷயங்களை அவங்க குறிப்பிட்டு தான் ஆகணும். ஒரு விவாகரத்து மனுன்னும் போது என்ன காரணத்துக்காண்டி விவாகரத்து கேட்குறீங்கன்னு நிச்சயமாக நாளைக்கு கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு வரும்போது கேட்கும்போது அதனுடைய காரணங்கள் வேலிட் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதை நம்ம எழுதி தான் ஆகணும். அதை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அந்த நடிகையால் தன்னுடைய வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படிங்கிறது குறிப்பிட்ட அதே சங்கீதா அந்த நடிகை யாருங்கிறதை வந்து குறிப்பிடாம வந்து நாகரிகமா வந்து இந்த விவாகரத்து மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னும் போது ஒரு சட்ட ரீதியான போராட்டம், ஒரு சரியான போராட்டம், ஒரு நியாயமான போராட்டம், ஒரு பெண் இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுன்னும் போது அதை கையில் எடுத்திருக்கிறாங்கன்னும் போது அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப கொச்சையா, அதாவது ரொம்ப அசிங்கமா கேவலமா இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட பாருங்க சார், ஒரு 28 வருஷம் கட்டின பொண்டாட்டியா இருந்திருக்கிறாங்க, அவங்க மனைவியா இருந்திருக்கிறாங்க, அவர் கணவரா இருந்திருக்கிறாரு, பல இடங்களுக்கு ஒன்னா போயிருக்காங்க, ஒன்னா இருந்திருக்கிறாங்க, அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கைக்கு வந்து சாட்சியா பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒண்ணும் ஒண்ணுமா இருக்கிற தான் மனைவி. அதாவது தாய் எந்த அளவுக்கு தொப்புள் கடி உறவு முக்கியமோ அந்த அளவுக்கு மனைவியோட உறவுங்கிறது அதை விட மேன்மையான உறவு தான். அந்த உறவை வந்து கொச்சைப்படுத்தி பேசுறாங்க இன்னைக்கு சோசியல் மீடியால. விர்ச்சுவல் வாரியர்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அணில் குஞ்சுகள், அது இதுன்னு பல பேர்ல பாத்தீங்கன்னா என்னென்னமோ பேசுறாங்க. சங்கீதா அவங்க பாவம், அவங்கள வந்து அவங்க இது வரைக்கும் வெளியில தலை காட்டினது கூட கிடையாது. என்னைக்காவது வெளியில வந்து எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? பெருசா வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு கால் மேல கால் போட்டு ஒரு திமிரா ஒரு தாம்பட்டமா உட்கார்ந்து ஏதாவது ஒரு பார்ட்டி அந்த மாதிரி பார்த்துருக்கிறீங்களா? ரொம்ப நாகரிகமா குடும்ப பெண்ணா இருந்துட்டு இருக்கிறாங்க. 28 வருஷமா அவங்க முகமே பெருசா யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஒரு மரியாதையான ஒரு அந்தஸ்தோடு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து இப்படி கொச்சைப்படுத்தி பேசுறது, அசிங்கப்படுத்தி பேசுறது, தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலம் சார். அதாவது யாருமே இப்படி பேச மாட்டாங்க. தன் மனைவி, உங்களுக்கு யோசனை வேண்டாமா சார்? உங்களுக்கு 2 குழந்தைங்களை பெற்று கொடுத்துருக்காங்க. உங்க மனைவி, நீங்க தாலி கட்டின மனைவி, அவங்கள அசிங்கமா மற்றவங்க பேசும்போது அதை நீங்க ஒரு வார்த்தை தட்டி கேட்க வேணாமா? ஒரே ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை கொடுக்கலாம், ஒரு ட்வீட் போடலாம். யாரும் எந்த காலத்திலையும் சங்கீதாவை பற்றி எதுவும் தப்பா பேசாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. எதுவுமே சொல்லாம மௌனமா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அதாவது இது ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஏஆர் ரஹ்மான் டைவர்ஸ் பண்ற நேரத்தில் டைவர்ஸ் செய்தி வெளியில வந்தப்ப ஏஆர் ரஹ்மானை பத்தி நிறைய தவறான செய்திகள் வந்துச்சு. ஒரு பாடகியோடையோ ஏதோ கூட இருக்கிற அவங்களுடைய குரூப்ல இருக்கிற ஒரு ட்ரூப்ல இருக்கிற ஒரு பெண்ணோட கனெக்ட் பண்ணி கூட சில செய்திகள் வந்துச்சு. அது ஏஆர் ரஹ்மானை பத்தி தப்பா சில பேர் பேசினாங்க. அது உண்மை கிடையாது, ஆனா பேசினாங்க. ஆனா அதை அந்த நேரத்தில் ஏஆர் ரஹ்மான் மனைவி ஏஆர் ரஹ்மானிடம் விவாகரத்து கேட்ட அதே சூழ்நிலையில அவங்க வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு விஷயத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது என் கணவர் ரொம்ப நல்லவர், என் கணவர் மேல எந்த தப்பும் கிடையாது, அனாவசியமா தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லி என் கணவரை வந்து திட்ட வேண்டாம், அவரை வந்து தாழ்வா பேச வேண்டாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதுதான் ஒரு மனைவி, கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்றப்ப கூட பாத்தீங்கன்னா கணவனை வந்து மற்றவங்க தப்பா சொல்றது, அப்படி கண்ணியக்குறைவா பேசுறது வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. அதுதான் அந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஒரு பெண்மணி, இவங்க வந்து இவ்வளவு தூரம் அவங்க கூட வாழ்ந்துருக்கிறாங்கன்னும் போது இன்னைக்கு வந்து உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, பிரியிறீங்க, அதெல்லாம் தனிக்கதை. ஆனா இதுக்கு வந்து விஜய் வந்து மௌனமா இருக்கிறது, இதுக்கு வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்கிறது, ஒரு ட்வீட் கூட போடாம இருக்கிறது, இதையெல்லாம் விஜய் பார்க்காமையா இருப்பாரு? இதெல்லாம் விஜய் தெரியாமையா இருக்கும்? இதையெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கறதுங்கிறது சரியான விஷயம் கிடையாது. ஒரு ஆண் மகனுக்கு அளவு கிடையாது, ஒரு கணவனுக்கு அளவு கிடையாது, ஒரு குடும்ப தலைவனுக்கு அளவு கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதர் இருந்து பல கட்சியினர் கூட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சங்கீதாவை தரைக்குறைவா பேசக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மாதர் சங்கம்லாம் பாத்தீங்கன்னா சங்கீதாக்கு ஆதரவா வந்து குரல் கொடுத்திருக்கிறாங்க. விஜய்க்கு வந்து எதிர்ப்பான குரல் வந்துட்டு இருக்கு. விஜய் நீங்க வந்து இதை கண்டிக்கணும், இதை தட்டி கேட்கணும். விஜய் சொன்னா நிறுத்துவாங்களா மாட்டாங்களா? இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸோ இந்த அணில் குஞ்சுகளோ விஜய் ஒரு வார்த்தை சொன்னா நிறுத்துவாங்களா மாட்டாங்களா? நிறுத்துவாங்க. ஆனா அது சொல்லாம இருக்காருங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். பல எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சூழ்நிலையாவது மனைவி அப்படிங்கிற அந்த சாணம், அந்த அந்தஸ்துக்கு மரியாதை கொடுத்து அவர் வந்து கூப்பிட்டு இதை வந்து சரி பண்ணணும். விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாரா மாறி இருக்காருன்னா ஆரம்பத்தில் அவங்க அப்பா எஸ்ஐசி செய்த உதவி ஒரு முக்கிய காரணம். அதே மாதிரி விஜய் அவருடைய மகனும் பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்காரு, சிக்மா அப்படிங்கிற படம். அந்த படத்தில் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் அந்த படத்துக்கு ப்ரமோஷனுக்காக எதுவும் பேசல, விழாக்கு எதுக்குமே போல, பிரச்சனைங்கும் போது ஹெல்ப் பண்ணல. இந்த சூழலில் இந்த விவாகரத்து நியூஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால இருந்து அன்ஃபாலோ பண்ணதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இவ்வளோ கோடியாக சம்பாதிச்சும் பையன் கூட இல்லாத அப்படிங்கிறத எப்படி எடுத்துப்பாரு விஜய் அதான் விரும்புறாரா? எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ஒரு விஷயம் சார். இதுல இருந்து ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மகனுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ.
ஒவ்வொரு மகனுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. அப்போ ஜேசன் சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அன்ஃபாலோ பண்ணுறார் அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஜீரோ. உண்மையாக சொல்கிறேன், இது ஜீரோ. அதாவது விஜய் இன்னி பேர், பணம், காசு, புகழ், அரசியலில் செல்வாக்கு என்ன வேணால் சம்பாதிக்கலாம் சார். பெத்த மகன், உங்களுடைய ரத்தம், அந்த பையனே பார்த்தீங்கன்னா உங்களை அன்ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். உலகமே உங்களை கொண்டாடுது, உலகமே உங்களை வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய உயரம், உச்சம், செல்வம், பணம் எல்லாம் இருக்குது. என்ன பிரயோஜனம் சார்? என்ன பிரயோஜனம்? உங்கள் மகன் உங்களை வந்து ஹீரோவாக நினைக்கல. நீங்கள் வந்து படத்தில் மட்டும்தான் நீங்கள் ஹீரோ. உண்மையாக உங்கள் தகப்பனுக்கு, உங்கள் மகனுக்கு தான் நீங்கள் ஹீரோவாக இருந்திருக்கணும். அந்த மகனுக்கு நீங்கள் ஹீரோவாக இல்லை, உங்கள் மகன் உங்களை ஜீரோவாக நினைக்கிறான். இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு, மிகப்பெரிய கேவலம். ஒரு நீங்க சொன்னீங்க எஸ் ஏ சந்திரசேகர் வந்து விஜயனுடைய வாழ்க்கைக்கு அவ்வளவு தூரம் வந்து உதவி செஞ்சாருன்னு. உண்மை. அதாவது எஸ் ஏ சந்திரசேகர் பார்த்தீங்கன்னா ஒரே பையன், அந்த பையன் ஆசைப்படுறான்னு எல்லாமே செஞ்சார். 4 படம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து கதை கேட்டாரு. அடுத்தடுத்து அந்த பையன் துப்பாக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகர் தான் கதை கேட்டாரு. எஸ் ஏ சந்திரசேகர் தான் தயாரிப்பாளர் தேர்வு செஞ்சாரு. எஸ் ஏ சந்திரசேகர் தான் இயக்குனர் தேர்வு செஞ்சாரு. எல்லாத்தையும் போய் கெஞ்சினார் எஸ் ஏ சந்திரசேகர். ஆர்பி சௌத்ரியிலேருந்து பல பேர்கிட்ட போய் கெஞ்சினார். என் பையனை வச்சு ஒரு படம் பண்ணுங்க, என் பையனை வச்சு ஒரு படம் பண்ணுங்கன்னு எல்லாத்துலையும் கெஞ்சினார். அப்படி ஒவ்வொரு படியா வந்து விஜயை வந்து வளர்த்து விட்டது, விஜயை ஆளாக்குனது எல்லாமே எஸ் ஏ சந்திரசேகர் தான். எஸ் ஏ சந்திரசேகர், சோபா 2 பேரும் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன். அவங்க தன்னுடைய மகனை எப்படியாவது ஒரு நல்ல இடத்துக்கு, நிலையான இடத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி கடுமையான போராட்டத்தை பண்ணாங்க. அந்த போராட்டத்தில் அவங்க வெற்றியும் கண்டாங்க. ஆனா அப்படி அதாவது அப்படி தன் மகனை வந்து வளர்த்த அந்த அதே தாய் தந்தையை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள விடாம கூர்கா விட்டு வரக்கூடாதுன்னு சொன்ன கதையெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இதெல்லாம் திருப்பி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது உங்களுக்கு 1000 கோவம் இருக்கலாம் சார், ஆனா அப்பா மேல கேஸ் போடலாமா சார்? அப்பா மேல கேஸ் போட்டீங்க இல்ல, அப்பாவை வந்து கோர்ட்டு படிக்க ஏத்துனீங்க இல்ல, கூண்டுக்கு ஏத்துனீங்க இல்ல, அசிங்கப்படுத்துனீங்க இல்ல, அப்ப அந்த தகப்பனுடைய மனசு எவ்வளவு புண்பட்டு இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் சார், இந்த விஜயை விட்டா உங்களுக்கு வேற ஆதரவு கிடையாது, வேற நாதி கிடையாது, வேற பிள்ளை கிடையாது. அப்ப ஒரே பையன் போது அந்த தகப்பன், நீங்க பல நேரங்கள்ல மேடைகள்ல பாருங்க, காணொலிகள்ல பாருங்க, அவங்க அம்மா அப்பா 2 பேர் நிற்கும் போது அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறாரு. ஆனா பக்கத்துல இருக்கிற அப்பா எஸ் ஏ சந்திரசேகர், 1000 விமர்சனங்கள் இருக்கலாம் எஸ் ஏ சந்திரசேகர், அது பல விமர்சனங்கள் இருந்தா கூட இந்த விஷயத்துல அப்பா மகன்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா நியாயத்தை தான் பேசணும். அவர் வந்து அப்படியே பையனை பார்த்து ஏங்குறார். நம்ம மகன் நம்மளை கட்டி பிடிக்க மாட்டேங்கிறானே, நம்மளை கொஞ்சம் எல்லாருக்கும் இருக்கும் சார், எல்லாருக்கும் இருக்கும். இவ்வளோ பெரிய உயரத்துலையும் உச்சத்தில் இருக்கிற இவ்வளோ அழகு பார்த்தோம். நம்ம இப்படி நம்ம தான் வளர்த்தோம், நம்ம தான் ஆளாக்கணும், நம்ம தான் எல்லாம் செஞ்சது கடமை, அது வேற விஷயம். ஆனா அப்படிப்பட்ட மகன் இன்னைக்கு மேடையில் நிற்கும் போது ஊரே கொண்டாடுறாங்க, ஊரே மகனை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம அந்த சந்தோஷத்தை அணிவிக்க முடியலையே, நம்மளை வந்து அந்த மகன் வந்து உள்ளன்போட கட்டி பிடிக்க மாட்டேங்கிறானே, ஒரு முத்தம் கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி அவ்வளவு வேதனை எஸ் ஏ சந்திரசேகருடைய மனசுலையும் அவர் பார்வையிலையும் தெரியுது. அப்படியே வந்து ஒரு நல்ல ஆளுமையான ஆள் சார். அது நல்ல ஆளுமையான ஆனாலும் அவரை வந்து இதே திரை உலகத்துல அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, உடைச்சு, அவரோட மனதளவுல வந்து அவரை காயப்படுத்தி, அவரை ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்க. அதாவது இதெல்லாம் எப்படின்னா சைக்காலஜிக்கலா ஒரு கம்பீரமான ஆளை உடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய மனசை உடைச்சிங்கன்னா போதும். அந்த மாதிரி எஸ் ஏ சந்திரசேகரோட மனசை விஜய் உடைச்சு, எஸ் ஏ சந்திரசேகரை காயப்படுத்தி இன்னைக்கு ஒண்ணுமில்லாத ஆளா வந்து தன்னை வளர்த்து விட்டு எல்லாமா இருந்த தகப்பனை இன்னைக்கு ஜீரோ ஆக்கிட்டார். ஆனா அதே விஜய் தன்னுடைய மகனுக்காவது நல்லது செஞ்சாரா? தன் மகன் வந்து ஒரு சிக்மான்னு ஒரு படம் எடுக்கும் போது ஒரு ட்விட் போட்டா என்ன, 1000 தான் கோவம் இருக்கட்டுமே, 1000 தான் சண்டை இருக்கட்டுமே, உங்க பையன் தானே, உங்க ரத்தம் தானே, ஒரு வார்த்தை இந்த மாதிரி சிக்மாக்கு ஒரு ட்விட் போடலாமே, ஒரு வார்த்தை, ஒரு பூஜை, ஒரு ஆடியோ ரிலீஸ்னா கூட ஒரு ரெண்டு வரி உங்க மைனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாமே. தோல் கொடுத்து தூக்குனாரு, வள்ளி தாங்க தோல் கொடுத்து தூக்குனாரு உங்க அப்பா எஸ்ஏசி. நீங்க வந்து ஒண்ணுமே இல்லை, 2 வரியில நீங்க இன்னைக்கு சொன்னீங்கன்னா கூட அது இந்த உலகத்துல எல்லாருக்கும் போய் சேர்ற அளவுக்கு நீங்க உயரமான ஆளா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்க பையனுக்கு நீங்க செய்ய தவறுனீங்க. அதெல்லாம் அந்த பையன் கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி கடந்தா கூட இன்னைக்கு தாய்க்கு இழைக்கப்படுற அந்த அநீதின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த பையன் எப்படி சார், 25 வயசு பையன் சார், நிச்சயமா ஒரு தோளுக்கு மேல வளர்ந்த பையன். நிறைய விஷயங்கள், அதாவது நம்ம பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னா பேசலாம் சில விஷயங்களை. அப்பாவுக்கும் மைனுக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு இந்த நடிகையால. அம்மா கேட்க போய் அந்த நேரத்துல அம்மாவை வந்து பிரச்சனைகள் பண்ணும்போது மகன் வந்து என்ன இப்படி பண்றீங்களேன்னு தட்டி கேட்பானா மாட்டானா? தாய்க்கு
சப்போர்ட் பண்ணி ஒரு தோளுக்கு மேல வளர்ந்த பையன் அப்பாவை தட்டி கேட்பானா மாட்டானா அப்படி கேட்டிருக்கான் அந்த பையன். அந்த நேரத்துல அவங்களுக்குள்ள பெரிய வாக்குவாதம், சண்டை முத்தி போய் அந்த வீட்டை விட்டு அந்த பையன் வெளில வந்துட்டான். இன்னைக்கு அந்த அந்த நீலாங்கரை வீட்டுல 50,000 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க தனியா இருந்து என்ன புண்ணியம்? யார் இருக்கா அவங்க கூட? அம்மா இல்ல, அப்பா இல்ல, பொண்டாட்டி இல்லை, பிள்ளைங்க இல்லை, யாருமே இல்லை. இது என்ன வாழ்க்கை? இது என்ன மனநிலை? நீங்களே தனியா ஜன்னலை திறந்து வச்சுட்டு பீச்சை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வாழ்க்கையா? மேல் கீழ் வீட்டுல நீங்க கட்டி காதலிச்சு நேசிச்ச உங்களுடைய மனைவி மேல் வீட்லயும், அந்த 2 பேரும் வேற வேற இடத்துலயும் ஒரே இடத்துல வேற வேற செவத்துக்குள்ள இருக்கிறீங்களே, இது எப்படி சரியா வரும்? அந்த மாதிரி அந்த பையனுடைய மனசு தாயை காயப்படுத்துறாரு அப்பான்னும் போது, காயப்பட்டு அந்த வலி வேதனைகளை இது வரைக்கும் வெளிப்படுத்தாம இருந்திருக்கிறாங்க. இப்ப அந்த குடும்பத்துக்குள்ள ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நிச்சயமா இந்த முடிவு சங்கீதா மட்டும் எடுத்த முடிவு கிடையாது. சங்கீதா, ஜேசன் சஞ்சய், அந்த சாஷா, அந்த பொண்ணு எல்லாருமே சேர்ந்து எடுத்த ஒரு முடிவா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இனி இந்த உறவே வேண்டாம் அப்படிங்கிற உதறி தள்ளுறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க சார். அப்படி உதறி தள்ளுறதுக்கு எடுத்த முடிவு தான் அந்த சங்கீதாவுடைய விவாகரத்து மனு. அந்த தாய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் அந்த பையன் அன்ஃபாலோ பண்ணிட்டு வெளியில போயிட்டாரு. அந்த தகப்பன் தனக்கு எதுவும் செய்யாட்ட கூட பரவாயில்ல, எதுவுமே பண்ணாட்ட கூட பரவாயில்ல, கோபங்கள் இருந்தா கூட தகப்பனை என்னைக்குமே பையன் ஹீரோவா பார்ப்பான். ஆனா இங்க ஜீரோவா பார்க்கறான். விஜய் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திரையில மட்டும்தான் ஹீரோ, நிஜத்துல ஜீரோ. குறிப்பா விஜய் அவர்களோட பல ஆண்டுகளா உதவியாளர் ஒர்க் பண்ண செல்வம் அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய பேர். அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தார். நம்ம கூட அந்த பேட்டி தொடர்பாக பேசியிருந்தோம். குறிப்பா புலிப்படத்தப்போ வீட்டில் தங்கி இருக்கும்போது ரொம்ப நேரமா ஃபோன்ல காரசாரமா பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் என்ன அடிச்சாருன்னு சொல்லுவாரு. காரசாரமா பேசுனது அப்பவே மனைவி கூட சண்டை போட்டதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார் ஃபோன்ல. எந்த அளவு சார் உண்மை? 100% இது உண்மை. எனக்கு திரைப்படம் முடிஞ்ச காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் விஜயுடைய மனைவி சங்கீதாக்கும் குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சிக்கல்கள். 2 பேருமே பிரிஞ்சு தான் இருக்காங்க. 2 பேருக்குள்ள பெரிய பேச்சுவார்த்தை இல்லை, நிறைய முரண்பாடுகள் இருக்குங்கிற தகவல்கள் சினிமா வட்டாரத்திலிருந்து வந்தது. அந்த நேரத்தில் நான் நம்புறதுக்கு கூட யோசிச்சேன், விஜய் இப்படி பண்ணுவாரா? விஜய் ஏன்னா அந்த அளவுக்கு நேசிச்சார் அவருடைய மனைவியை. அது ஒரு காலகட்டம். உண்மையாவே பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தான் இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க விஜயும் சங்கீதாவும். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த நடிகை வரவு இந்த வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா பிரட்டி போட்டுச்சு. அதான் உண்மை. அதாவது மாஸ்டர் படம் வந்துச்சு இல்லையா, அந்த மாஸ்டர் படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ்க்கு விஜய் சங்கீதாவும் கடைசியா சேர்ந்து வந்திருப்பாங்க. அந்த மாஸ்டர் பட ஆடியோலயே பார்த்தீங்கன்னா விஜயும் சங்கீதாவும் வேண்டா வெறுப்பாதான் சேர்ந்து வந்தாங்க. அதாவது ஒரு பார்வைக்காண்டி, சொசைட்டிக்காண்டி, எல்லாருக்கும் முன்னாடி நம்ம கணவன் மனைவியா போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சேர்ந்து வந்தாங்களே தவிர, அந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த முரண்பாடு அது எப்படியாவது சமாதானப்படுத்திடலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது சமாதானப்படுத்த முடியல, சமாதானமே பண்ண முடியாத ஒரு காலகட்டம் வந்துருச்சு. தனித்தரிச்சு பிரிச்சு ரொம்ப, அதாவது சொல்றேன்ல, இந்த உச்சகட்ட வேதனை சார் அவங்களுக்கு, இந்த உச்சகட்ட வேதனை. அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த புலிப்படம், அந்த எனக்கு தெரிஞ்சு தெரியலாம் புலிக்கு முன்னாடி வந்துச்சு. இதுக்கு முன்னாடியே பிரச்சனைகள் இருந்திருக்கு. இந்த பிரச்சனையினாலதான் அவங்க பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க விஜய்கிட்ட. விஜய், நான் அன்னைக்கே கேட்ட ஒரு கேள்வி, விஜய் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் கிட்ட யார் சார் சண்டை போட முடியும்? அப்பா போடலாம், ஆனா முடியாது. அவர் திராணியிட்டு நிற்கிறார். அம்மா பாவம் வேற வழி இல்லாமல் நிற்கிறாங்க. பையன் போடலாம், சின்ன பையன். ஆமா, சின்ன பையன். அந்த காலகட்டத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி பையன் போடலாம். இப்போ 25னா அப்போ 15 வயசு பையன் அப்பா கிட்ட இவ்வளோ தூரம் எழுத்து பேச முடியாது. ஸோ அந்த வாய்ப்பும் இல்லாமல் போகுது. ஸோ மகள் அன்னைக்கு அவங்களும் ரொம்ப சின்ன பொண்ணு, அப்பா மகள் அப்படின்னும் போது அவங்களுமே அந்த வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே விஜயோட சண்டை போடுறதுக்கு நேரடியாக உரிமையாக டேரிங்காக அடித்து சண்டை போடுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னா மனைவி தான். கட்டின மனைவிக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க தான் அன்னைக்கு பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க. இந்த சண்டை தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாறி 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 பேசியிருக்கிறாங்க. அந்த செல்வங்கிற சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் அது சங்கீதா தான். அந்த கோவத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த போன் 2 மணி நேரம் பேசியிருக்காரு. பால்கன் நின்று கத்தி பேசியிருக்காரு. தவறான வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகள், பொது வெளியில சொல்ல முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தினதா அந்த உதவியாளர் செல்வம் சொல்லியிருக்கிறார். ஸோ இது சங்கீதா தான். இது வெளிப்படையாவே தெரியுது. வேற யாரும் இல்லை. வேற யார் விஜய்கிட்ட பேச முடியும்? ஸோ சங்கீதாவோட அன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு. அதில் தான் உடைச்சிட்டு சாப்பிட உட்காந்து அந்த உதவியாளர் நெஞ்சில் ஏறி மீச்சது. உதவியாளர் நெஞ்சில் ஏறி மீச்சது அது பார்த்தீங்கன்னா ஏன் இத்தனை நாள் சொல்லலை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது தான் சொல்லுவாங்க. சரி, சொல்லியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎம்கேவுடைய கைக்கூலி. அவர் பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு பேசுறாரு. அவர் சொல்றது வார்த்தை எல்லாமே உண்மை. அவர் ஏழப்பட்டவர், கஷ்டப்படுறவர், வறுமையில் உள்ளவர், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாதவர், உண்மையை தான் சொல்றாரு, பொய்யெல்லாம் சொல்லலை. ஒரு முதலாளியை பத்தி அவதூறா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை 100%
உண்மை சத்தியமான வார்த்தை. ஆனா அந்த நேரத்தில் ஒரு சில விமர்சனங்கள் வந்தது. டிஎம்கேயோட கைக்கூலி, பணத்தை வாங்கிட்டு பேசுறாரு, இப்ப ஏன் பேசணும் அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஓகே, ஒரு உதவியாளர் ஒரு பாயிண்ட்ல நான் சொல்றேன், அதாவது அவர் சொன்னது உண்மை. இருந்தாலும் ஒரு இப்படியும் இருக்கலாமா அப்படின்னா, ஒருவேளை காசு வாங்கிட்டு பேசுறாரோ அப்படிங்கிற அனுமானத்துக்கு நம்ம போனா கூட உண்மையை இருக்குமோ அப்படிங்கிற யூகங்களுக்கு நம்ம போகலாம். ஆனா கட்டின மனைவி எங்கேயாவது பாத்தீங்கன்னா காசை வாங்கிட்டோ இல்ல வேற ஒருத்தவங்க சொல்றதுனாலயோ ஒரு புருஷன் மேல விவகாரத்து வழக்கு போடுவாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. விவகாரம் 28 வருஷம் ஒன்னா ஒரு குடும்பம் நடத்தின ஒரு பெண்ணு, 2 குழந்தைங்களுக்கு தாய், இவருடைய குழந்தைங்க. அப்படி இருக்கும்போது விவகாரத்து வழக்கு கோர்ட்ல போட்டுருவாங்களா? வேற ஒருத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காண்டி ஒரு பொண்டாட்டி விவகாரத்து வழக்கு போடுறேன்னு கோர்ட்டுக்கு போய் போட்டுருவாங்களா? எங்க நடக்கும் சார் இது? யார் அப்படி செய்ய முடியும்? யார் அப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும்? அப்படிலாம் பண்ணவே முடியாது. இது பல வருடங்களா இருக்கிற பிரச்சனை. இப்பயே வெளிப்படையா சொல்றேன். சங்கீதா என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்ல, 21ல இருந்து இந்த விஷயம் எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்குன்ற. அப்ப 21ல விஜய் கட்சி ஆரம்பிக்கல, விஜய் எதுவுமே தாவேக்கா இல்லை, எதுவுமே இல்லை. அன்னைக்கு வெறும் நடிகர் தான். அன்னைக்கே இந்த பிரச்சனைகள் இருந்ததுனாலதான், அன்னைக்கே இது மூல காரணமா ஆரம்பம் இருந்ததுனாலதான் அவங்க அதை நோட்டீஸ் பண்ணி அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. யாருடைய தூண்டுதல்லையும் எதுவும் பண்ணணும்னு நினைச்சா விவகாரத்து வரைக்கும் கோர்ட்டுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது சார். டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி 2015ல இருந்தே பிரச்சனை இருக்கும்போது 21ல இருந்து கோர்ட் பண்றாங்கன்னா 21க்கு அப்புறம் தான் அந்த நடிகையோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அதுதான் பெரிய பிரச்சனை. அப்படி கிடையாது சார். அவங்க சொல்லி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நல்லா குறிச்சு பாருங்க, நல்லா பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அப்பதான் தெரிய வந்தது அப்படிங்கிறாங்க. இது முன்னாடியே இருந்திருக்கு, பல விஷயமான பிரச்சனைகள் இருந்திருக்கு. நான் இன்னும் வெளிப்படையா சொல்றேன் சார், பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு, நிறைய இதுக்குள்ள விஷயங்கள் இருக்கு. விஜய் சார்ந்த பல விஷயங்கள் இருக்கு, பல ரகசியங்கள் இருக்கு. அடுத்தடுத்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ அப்படி அவங்க அரச புரசலா பிரச்சனை வரும். எப்பவுமே என்னன்னா, அங்க போனியாமே வந்தியாமே, அந்த நடிகையோட நீ அந்த ஊருக்கு போனியாமே, அங்க சுத்தினியாமே, இப்படியெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொண்டாட்டி தானே, பொண்டாட்டி கேட்க தான் செய்வா. அப்படி எதுவும் கேட்டிருக்கலாம். அது உண்மை எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாம மற்றவங்க சொன்னதை வச்சு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அவங்க கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, 21க்கு அப்புறம் தான் எனக்கு அது ஊர்ஜிதமா தெரிய வந்தது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அது நேரடியாவே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த நேரத்துல இருந்தே 2 பேருக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கு. அந்த பிரச்சனைக்கு இதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னும் போது அவங்க யார் பேச்சையாவது கேட்டு இன்னைக்கு விஜய் தண்டிக்கணும், விஜயை பழி வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க நேரடியாக கமிஷனர் ஆஃபீஸ் போய் டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது என்னை அடிச்சு துன்புறுத்தினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்தாங்கன்னா, அடுத்த நிமிஷமே விஜய்க்கு சம்மன் பண்ணி கமிஷனர் ஆஃபீஸ் வர சொல்லுவாங்க. விஜய் வந்துதான் ஆகணும், விசாரணை பண்ணி தான் ஆவாங்க, கைது பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில் உண்மைன்னு பல விஷயங்கள் ஆதாரங்களோடு சொல்ல போனோம். அப்படி பண்றதை விட்டுட்டு எதுக்கு விவாதத்துக்கு கோர்ட்டுக்கு போறாங்க? இனி வேண்டாம். அவங்க என்னன்னா, இனி வேண்டாம், இந்த வாழ்க்கை இனி வேண்டாம் அப்படிங்கிற அந்த கடைசி பாயிண்ட் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதையும் விமர்சனம் பண்றது, எல்லாத்தையும் விமர்சனம் பண்றது, விஜயை பார்த்து யார் என்ன சொன்னாலும் விமர்சனம் பண்றது. பாத்தீங்களா, ஒரு பொண்ணு பேசியிருக்கு, நான் தங்கச்சியாகவும் இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், தேவைப்பட்டா பொண்டாட்டியாகவும் இருப்போம். என்னது இது? எனக்கு தெரியல. என்னது இது? நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கோம், தமிழ் மண்ணில் தானே இருக்கோம். எங்கேயாவது இப்படி பேசி பார்த்துருக்கிறீங்களா? எம்ஜிஆரும் பாப்புலராக இருக்கும்போது தான் சினிமாவுக்கு வந்தார். எம்ஜிஆருக்கு சுண்டு விரலில் தொட்டுற மாட்டோமா, கையை தொட்டுற மாட்டோமா, எப்படியாவது எம்ஜிஆர் பக்கத்தில் போயிட மாட்டோமா, 2 வார்த்தை பேசிட மாட்டோமா? அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்கள் எம்ஜிஆர் மேலேயும் நேசமாக இதுதான் இருந்தாங்க. அது சினிமாவில் தானே எம்ஜிஆர் வந்தார், ஒரு புகழ்பெற்ற நடிகராக தானே எம்ஜிஆர் வந்தார். அன்னைக்கு என்னைக்காவது எம்ஜிஆரோட ரசிகர்கள் இப்படி பேசியிருக்கிறாங்களா? அதாவது நாங்கள் என்ன மாதிரியான வார்த்தை பாருங்க, நாங்கள் தங்கச்சியாகவும் இருப்போம், எங்கள் அண்ணனுக்கு அக்காவும் இருப்போம், தேவைப்பட்டா பொண்டாட்டியாவும் இருப்போம். அக்காவும் தங்கச்சியும் சகோதரர் உறவு வருது, அக்காவும் தங்கச்சியும் சகோதர உறவுனா தேவைப்பட்டா பொண்டாட்டியா இருப்போம்னா, அப்ப எல்லாரையும் நீங்க கலங்கப்படுத்துறீங்க, எல்லாரையும் நீங்க கொச்சப்படுத்துறீங்க, எல்லாரையும் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. வார்த்தைகளால, ரொம்ப தவறான வார்த்தைகளால நீங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்துறீங்க, பெண்களை குறிப்பா அசிங்கப்படுத்துறீங்க. இதெல்லாம் ரொம்ப 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 தப்பான வார்த்தை. அந்த மாதிரி ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு, அதாவது என் புருஷனோட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும், அகா அப்படின்னு சிரிச்சிச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதுவாது நம்ம மன்னிக்கலாம். ஏன்னா அது ஒரு நடிகன் மேல இருக்கிற பாசம், ஏதோ ஒரு ஹீரோயிசம், ஏதோ ஒரு லைக்கிங், அதுல அந்த பொண்ணு தன் கணவனை விட எனக்கு நடிகனை பிடிக்கும்னு சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இது என்ன வார்த்தை, இது என்ன அசிங்கம்? அக்கா தங்கச்சி அப்ப பொண்டாட்டி அப்படின்னா இது எப்படி நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க? ரொம்ப அசிங்கமா, பச்சையா, கேவலமா, இது வரைக்கும் எந்த நடிகருக்கும் இப்படி யாரும் பேசி நான் பார்த்ததே இல்லை. என்னுடைய வயதுக்கு நான் பார்த்ததே கிடையாது சார். இது ரொம்ப அசிங்கமா இருக்கு. இது தப்பான போக்கா இருக்கு. யார் என்ன சொன்னாலும் அப்போ சொல்றவங்க மட்டமானவங்க அப்படிங்கிறதுனாலதான் இப்ப சங்கீதாவையும் தப்பா விமர்சனம் பண்றாங்க. இந்த வழக்கு கோர்ட்ல ஏப்ரல் 20ஆம் தேதி வர இருக்குது. ப்ரொசீடிங்ஸ் அடுத்த கட்டமா எப்படி சார் போகணும் நினைக்கிறீங்க?
சார் அதாவது வந்து இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி வந்து பிரபலங்களோட வீட்டில் நடக்கிற வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா சமரசம் பண்ணி முடிச்சுருவாங்க. சமரசம் பண்ணி முடிக்க முடியல அப்படின்னா நீதிமன்றத்துக்கு வந்து தான் விவாகரத்து வாங்கணும். அந்த நீதிமன்றத்துக்கு வர்ற பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சமரசம் வந்துடும். 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்து விவாகரத்து கேட்பாங்க. 2 பேருமே சேர்ந்து விவாகரத்து கேட்பாங்க. உடன்பட்டு விவாகரத்து கேட்பாங்க. அந்த வழக்கு வந்து கோர்ட்டுக்கு வரும். கோர்ட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ டயத்துக்குள்ள அது வந்து அந்த 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 வழக்கில் அவங்களுக்கு வந்து அந்த தீர்ப்பை கொடுத்துருவாங்க. 2 பேரும் பிரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பை கொடுத்துருவாங்க. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 பேருக்குள்ளேயும் உடன்பாடு வரல. விஜய் மேலே இந்தம்மா வந்து சங்கீதா வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து வழக்கு வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விஜய் வந்து இதுக்கு 2 ஆப்ஷன் தான் விஜய்க்கு இருக்குது. ஒன்று இந்த அம்மா சொல்கிறத கேட்டு என்னென்ன கேட்குறாங்களோ டிமாண்ட்ஸு மனைவியாக கேட்க தான் செய்வாங்க. ஜீவனாம்சம்லேருந்து சொத்துலேருந்து எல்லாம் கேட்பாங்க. 2 பிள்ளைங்க இருக்குல்ல, சும்மா ரோட்டில் போய் நிற்பாங்களா? அப்படி இருக்கும்போது அதெல்லாம் அவங்க கொடுக்குறேன்னு உடன்பட்டு ஒரு 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 ஓகே நான் அந்த விவாதத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தால் இது ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த வழக்கு. அதுதான் ஒரு வாய்ப்பு. இன்னொரு வாய்ப்பு எப்படின்னா இதை நடத்துறது, கண்டெஸ்ட் பண்ணுறது தான் இன்னொரு வாய்ப்பு. கண்டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்தீங்கன்னா அது இந்த வழக்கு எப்போ முடியும் அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சில குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க. அந்த குற்றச்சாட்டுகளை அவங்க நிரூபிக்க வேண்டியது. எப்போவுமே எப்படின்னா கோர்ட்டில் குற்றச்சாட்டு சொல்கிற நீங்கள் தான் அதை நிரூபிக்கணும். எப்போவுமே நீங்கள் வந்து இந்த குற்றச்சாட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வித்தியாசமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப சிக்கலாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சங்கீதா சொல்லியிருக்காங்க தேவைப்பட்டால் அந்த நடிகையுடைய பேரையும் இந்த வழக்கில் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அந்த நடிகையினுடைய பேரை சேர்த்தாங்கன்னா இந்த வழக்கு வேற மாதிரி ரொம்ப வித்தியாசமாக வந்து போக ஆரம்பிக்கும். ஒரு காலகட்டத்தில் இந்த அவங்களே விருப்பப்படாட்ட கூட நீதிமன்றம் ட்ரையல் கோர்ட் வரும்போது விசாரணை வந்து நடக்கும்போது நீங்க ஒரு நடிகை மேல குற்றம் சொல்லியிருக்கிறீங்க, அந்த மனுவில் சொல்லியிருக்காங்க, அந்த நடிகை யாரால இது கெட்டு போச்சு அப்படின்னு ஓப்பன் கோர்ட்ல வந்து கேள்விகள் வரும், நிச்சயமா வரும். அப்படி ஓப்பன் கோர்ட்ல கேள்விகள் வரும்போது அந்த நடிகை யார் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து சங்கீதாக்கு வரும். அதாவது வந்து நிர்பந்தம் வந்து சங்கீதாக்கு வரும். அப்ப அவங்க அந்த நடிகையை பத்தி சொல்லத்தான் செய்வாங்க. அப்படி சொன்னாங்கன்னா இப்ப எலெக்ஷன் நடக்க போகுது. 20ஆம் தேதி என்னமோ வந்து விஜய் வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க கோர்ட்டுக்கு. இப்ப ஆஜராவாரான்னு நம்ம சொல்ல முடியாது. வக்கீல்லாம் இருக்காங்க, வக்கீலை வச்சு இப்போ வந்து அடுத்து வாய்தா கேட்பாங்க, அடுத்தடுத்து நடக்கும். ஆனா இதெல்லாம் வந்து அந்த நடிகை பேரை சொல்லி இந்த வழக்கு நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த வழக்கு ஒரு முக்கியமான வழக்கா பார்க்கப்படும். நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க இந்த வாரம் தொடர்பாக. மிக்க நன்றி சார். நன்றி.